ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது பெட்ரா. அதாவது உலகத்தினுடைய 7 அதிசயங்களில் ஒன்று இந்த பெட்ரா. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜோர்டானில் இருக்குது. ரொம்ப பழமையான ஒரு அகழாய்வு பொருள் அப்படின்னு நாம் இதை சொல்லலாம். நம்ம ஊரில் உள்ள குடவரை கோயில்கள்லாம் எவ்வளோ பழமையானதுன்னு நமக்கு தெரியும். மிகவும் பழமையானதுன்னா இந்த ஜோர்டானில் உள்ள இந்த பெட்ரா தான். உலகத்தின் 7 அதிசயங்களை ஒன்றாக இது கொண்டாடப்படுது. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொலைந்த நகரம், லாஸ்ட் சிட்டி அப்படின்னு அதுக்கு பேர். இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ரோஜா நகரம், ரோஸ் சிட்டி அப்படின்னும் பேர். இதை ஏன் லாஸ்ட் சிட்டின்னு சொல்கிறாங்க, தொலைந்த நகரம்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கட்டடங்கள்லாம் எப்போ தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டு. மனிதனினுடைய கட்டடக்கலையினுடைய அற்புதத்தை, பழமையை பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரே இடம் எது அப்படின்னா அந்த பெட்ரா தான். 1ஆம் நூற்றாண்டு. ஆனால் பார்த்துக்கோங்க எவ்வளோ பழமையானதுன்னு. 4ஆம் நூற்றாண்டில் ஒரு நிலநடுக்கம் அதனால் இது மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகுது. அதன் பிறகு இது மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருது. இப்படி ஒரு கட்டடக்கலை இருக்குங்கிறதே 19ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி வரைக்கும் யாருக்குமே அது தெரியலை. பர்ஹா அப்படின்னு சொல்லக்கூடிய சுஸ் நாட்டினுடைய ஆய்வாளர் ஒருத்தர், அவர் தான் இதை கண்டுபிடித்து உலகத்துக்கு சொல்லுறார். சூரியனுடைய உதயத்தின் போதும் சரி, சூரியனுடைய அஸ்தமனத்தின் போதும் சரி, இந்த கட்டடங்கள் பார்க்க எப்படி இருக்கும்னா ரோஜா கலரில் சிகப்பு, இளம் சிவப்பு நிறத்தில் அது மின்னும். அதனால தான் இதற்கு ரோஸ் சிட்டி அப்படின்னும் பேர் சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா ஒரு கல்லறை தான். எப்படி உலக அதிசயத்தில் ஒன்றான தாஜ்மஹால் மும்தாஜினுடைய கல்லறையோ ஷாஜகானினுடைய கல்லறையா எப்படி இருக்கோ அது மாதிரி இந்த ஜோர்டானில் இருக்கக்கூடிய இந்த பெட்ராங்கிறதும் ஒரு கல்லறை. உலகத்தில் உள்ள அரச கல்லறையிலேயே முதன்மையான கல்லறை, பெரிய கல்லறை இதுதான். இது கல்லறை மட்டும் இல்லைங்க, பல செல்வங்கள் புதைந்து இருக்கக்கூடிய ஒரு கருவூலமாக மக்கள் இதை பார்க்குறாங்க. இந்த மம்மி ரிட்டர்ன் படத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இந்த குகைகள், இந்த கட்டடக்கலை எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரியே தான் அது இருக்கும். அதனால தான் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக இதை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த காலத்தில் இருந்த மன்னர்கள் எப்படி ஒரு கட்டடக்கலையை உருவாக்கியிருக்காங்க மனிதர்கள் அப்படிங்கிறதுக்கு. இதில் என்ன பெரிய ஆச்சரியம்னா நீர் குழாய்களை அந்த 1ஆம் நூற்றாண்டிலேயே அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அப்போ அங்கு பெய்த மழையை அந்த நீர் குழாய்கள் மூலமாக சேமித்து இருக்கிறார்கள். அந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது எவ்வளோ ஒரு வளர்ச்சியடைந்தவர்களாக அந்த காலத்திலேயே கட்டடக்கலை இருந்திருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இன்றைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பல நவீனங்களை அந்த தொன்மையிலேயே நம்ம பார்ப்பது நமக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அதனால தான் அந்த மழையினால் அந்த சூடான மணற்பரப்பு உள்ள அந்த இடம் குளிர்ந்து அங்கு பல தாவரங்கள் உற்பத்தியாகி அதனால் கூட அதற்கு ரோஜா நகரம் என்ற பெயர் வந்திருக்கலாம் என்றும் சில ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். அந்த நகரத்துக்குள்ளே போகிற அந்த பாதை, அந்த நுழைவாயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கற்களாலேயே இருக்கும். அந்த பெட்ரா அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா பாறை என்ற அர்த்தம். அப்படி பழமையான பாறைகளாய் வைத்து அதை குடைந்து அதில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கட்டிடக்கலை, கல்லறை எது அப்படின்னு சொன்னால் பெட்ரா. இந்த பெட்ரா நம்முடைய ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்குது. சீனாவினுடைய பட்டுப்பாதை இங்கிருந்து தான் துவங்குது. இதன் வழியாக தான் இந்தியாவினுடைய மசாலா பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஐரோப்பா நாட்டுக்கு போயிட்டுருக்கு. இந்த பெட்ரால எந்த வாகனங்களையும் நம்ம இயக்க முடியாது, எல்லாவற்றுக்குமே தடை. குதிரை வண்டிகள், ஒட்டகத்தின் மூலமாக தான் இங்கே கடந்து போக முடியுமே தவிர அதனுடைய நிலப்பரப்பில் வாகனங்கள் ஓட்டுவதற்கு மிகப்பெரிய தடையை விதிச்சிருக்காங்க. இப்போ ஒரு சில அனுமதிகள் வழங்கி தடை தளர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டில் துவங்கிய இந்த பெட்ரால
அந்த 4000 பேர் அமரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திரையரங்கம் அங்கே இருக்குது. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். 1ஆம் நூற்றாண்டிலேயே எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து ஒரு காட்சியை பார்ப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு திரையரங்கத்தை போன்ற ஒரு அமைப்பு அங்கே இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பழமையிலும் எவ்வளவு ஒரு தொலைநோக்கு அன்றைக்கு இருந்திருக்கிறது என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.